இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். உபாகமம் 31:8. Today's Bible verse: And the Lord, He is the one who goes before you. He will be with you. He will not leave you nor forsake you. Do not fear nor be dismayed. Deuteronomy chapter 31 verse 8. நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது பயம் தானாக வரும். தனிமையாக இருப்பதை குறித்து பயப்படுவோம். கீழே விழுந்து விடுவோமோ என்று பயப்படுவோம். திடீரென்று சத்தம் கேட்டால் பயப்படுவோம். இருட்டை பார்த்து பயப்படுவோம். மின்னலை பார்த்து பயப்படுவோம். இடிகளை கேட்டு பயப்படுவோம். பெரியவர்களான பிறகு எதிர்காலம், வியாதி, மரணம் போன்றவற்றை பார்த்து நாம் பயப்படுகின்றோம். சிலர் நாம் தனிமையாக இருக்கிறோம், நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைத்து பயப்படுவார்கள். இப்படி நாம் பயப்படுவதற்கான காரணம் என்னவெனில், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தூண்டுதல் நமக்குள் இருப்பதால் தான் நாம் இவ்வாறு பயப்படுகிறோம். இந்த பயங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்கு தேவன் நம் முன்னாக செல்கிறார். நம்முடைய பயங்களில் நம்மோடு வருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். நமது முயற்சிகளில் நம்மோடு கூட இருந்து துணை செய்கிறார். நாம் எதிர்பார்க்கிற எதையும் தேவனால் கொடுக்க முடியும் என்பதால் நாம் ஏமாற்றம் அடைய தேவையில்லை. சொல்கிற வார்த்தையை முக்கியப்படுத்தாத மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். ஒரு வேலையை செய்கிறதற்கு இத்தனை மணிக்கு வருவதாக சொல்லுவார்கள், ஆனால் வரமாட்டார்கள். அவர்களை பார்த்து ஏன் வரவில்லை என்றால், நாளைக்கு வரேன் என்று சாதாரணமாக சொல்வார்கள். நாளைக்கு வருகிறேன் என்பார்கள், ஆனால் வரமாட்டார்கள். நாளைக்கு நாளைக்கு என்று சொல்கிற கலாச்சாரத்தில் வாழ்வது மிகப்பெரிய சவால் நிறைந்ததுதான். ஆனால் நம்முடைய தேவன் நான் மாறாதவர் என்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனால் எதையும் செய்ய முடியும், எப்போதும் செய்ய முடியும், எங்கும் செய்ய முடியும். ஆனால் தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் முன்னேறுகிறோம் என்றால் அது தேவனால் மாத்திரமே. தேவன் நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துவதால் தான் நம்மால் நம்முடைய அனைத்து பாடுகள் மற்றும் பயங்களிலிருந்து முன்னேறி செல்ல முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி செல்லும் தேவனுக்கு நாம் எப்போதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.